திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தீபன். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் தேவையில்லாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முறையாக இயக்கப்படாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இது குறித்து அந்த பொதுமக்கள் நம்ம கேட்போம். மேம் வணக்கம். இப்போ பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து அனைத்து பகுதிக்கும் பேருந்து இயக்கப்படலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நேரு சார் சொல்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, மப்சல்லாம் அங்கேருந்து செயல்படும், அனைத்து பஸ்களும் சென்ட்ரல் ரயில்வே ஜங்ஷன் வந்து தான் போகும். நாங்கள் இப்போ எந்த பஸ்ஸுமே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஜங்ஷனுக்கோ மப்சல் வரது கிடையாது. நகரப்புற பேருந்தையாவது எங்களை விடலாம், அதுவும் விடுறதில்லை. ஒரு சில பஸ்ஸுகள் தான் அங்கே வருது. இப்போ நார்மலாக நாங்களாம் அங்கே கீரனூர் பஸ் K1 ஏறி யூனிவர்சிட்டியில் இறங்குவோம். பட் இப்போ அந்த பஸ்ஸு கூட இப்போ அங்கே வரது கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இப்போ நாங்களாம் திருப்பி சத்திரம்லேருந்து டோல்கேட்டுக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி டோல்கேட்லேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எதுக்காக சார் டெய்லி வரவங்க பஞ்சப்பூர் போயிட்டு வரணும்? எப்படி நார்மலாக எங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வேஸ்ட் ஆகுது சார். காலையில் 1 ஹவர் வேஸ்ட் ஆகுது, சாயந்தரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். 2 ஹவர்ஸ். இதனால பொதுமக்கள் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க? நீங்கள் இது குறித்து அதிகாரிகள் நீங்கள் புகார் தெரிவிச்சிங்களா? அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? அதிகாரிகள்கிட்ட கேட்டாக்கா லெட்ரு கொடுங்க. நாங்கள் சார் லெட்ரு கொடுத்து 15 நாள் வெயிட் பண்ணேன் சார். பிரான்ச் மேனேஜர் என்ன டிப்போ மேனேஜருக்கு பேசுங்க. நாங்கள் அவர்கிட்ட பேசினாக்கா எங்களோட இது கிடையாது, நீங்கள் மேலிடத்து உத்தரவுனா யார் அந்த மேலோடனா அதெல்லாம் சொல்ல முடியுமா, கவர்மெண்ட் தான் சொல்லுதுங்கிறாங்க. கவர்மெண்ட் மக்களுக்கு இடையூறு வைக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலையா சார்? பெண்கள்லாம் அவதிப்படுறோம் சார். நாங்கள் ஏற்கனவே 6:30 மணி 6:40 கிளம்பி வரோம். இன்னும் எத்தனை பஞ்சப்பூர் போகணுன்னா இன்னும் நாங்கள் 5 மணிக்கு கிளம்பி வரணும். எதுக்காக சார் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும்? எந்த மேலிடம் சார்? எங்களுக்கு அதுதான் சார் புரியல. ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். டெய்லி இடையூறாக இருக்குது சார். நாங்கள் எப்படி சார் டெய்லி இப்படி சார் 18 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் சார். இப்போ இந்த ஒரு மாதத்தில் அவ்வளோ ஒரு மன உளைச்சலில் இருக்கோம் சார். அதாவது நகர பேருந்துகள் அங்கங்கே இயக்கப்படுகிறது என்ற மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தாலும் குறிப்பாக பல்வேறு இடங்களில் முறையாக பேருந்து வசதி இல்லை. அன்றாட வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், கூலி வேலைக்கு செல்லக்கூடிய அனைத்தும் தரப்பு மட்ட மக்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பேருந்து வசதியில் அதாவது 2-3 பேருந்துகள் மாறி செல்லக்கூடிய நிலையில் அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அதே போன்று பேருந்துகள் முறையான நேரத்தில் வராததால் வருகின்ற பேருந்தும் முழுமையாக கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த பகுதியில் நிறைய திருட்டுகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் பெண்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். பலமுறை கோரிக்கை வைத்தும் புகார்கள் தெரிவித்தும் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டப்படுகிறது. தொடர்ந்து இந்த இன்னலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அனைத்து பகுதிகளுக்கும் முறையான பேருந்து சேவையை சீராக இயக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது. திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன்.